எனக்கு ஒரு வேலையே கிடைக்கலையே, லைஃப்பில் ஸ்டெடி ஆக முடியலையே, எவ்வளோ வேலை பண்ணியும் எனக்கு ப்ரமோஷனே கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களா? உங்களுடைய வேலையை நீங்கள் கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கான ப்ரமோஷன் கடவுள்கிட்ட இருந்து கண்டிப்பாக கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்னு சந்தேகமாக இருக்கா? ஆடு மேய்க்கிற ஒரு சின்ன பையனை கடவுள் அரசனாக நியமித்தார். அவன் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான் நம்மளும் அரசனாவோம் அப்படின்னு. ஆமாம், என்ன நடந்துச்சுன்னா, சவுல் அரசர் கடவுளுக்கு கீழ்ப்படியலை. அவருக்கு பதிலாக ஒரு குட்டி பையனை கடவுள் நியமித்தார். சாமுவேல் கிட்ட நீ பெத்லஹேம் போய் ஈசாயியோட பசங்களில் ஒரு பையனை நீ அரசனாக நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புனார். சாமுவேல் பெத்லஹேம் போனார். ஈசாயியோட பசங்க எல்லாரையும் வர சொன்னார். முதல் பையனை பார்த்ததுமே கடவுளே, இவர் தான் அரசனா அப்படின்னு கேட்டார். அதுக்கு கடவுள், சாமுவேலே, அவன் உயரமாகவும் அழகாகவும் இருக்கிறதுனால இவன் தான் அரசன் அப்படின்னு நீ நினைக்கிற. மனுஷங்க வெளித்தோற்றத்தை தான் பார்க்குறீங்க, நான் அவங்களோட உள்ளத்தை பார்க்குறேன். இவன் அரசன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. சாமுவேல் ஈசாயியோட பசங்களில் ஒவ்வொரு பையனாக காமிச்சு இவர் தான் அரசனான்னு கேட்க கடவுள் இல்லைன்னு சொல்கிறாரு. சாமுவேல் ஈசாயிக்கிட்ட உனக்கு மொத்தம் 7 பசங்க தானா அப்படின்னு கேட்டார். அதுக்கு ஈசாய், எல்லாரோடவும் சின்ன பையன் ஒருத்தருக்கு அவனை ஆடு மேய்க்க அனுப்பியிருக்கேன், இதோ வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புனார். அவரோட சின்ன பையன் நின்னா. ஈசாய் எல்லார்கிட்டையும் அந்த பையனை காமிச்சு இவ தான் என் சின்ன பையன் தாவீது அப்படின்னு அறிமுகப்படுத்தினார். சாமுவேல் தாவீதை அரசனாக நியமித்தார். தாவீது ரொம்ப துணிச்சலான பையனாக இருந்தான். பெலிஸ்தியர்கள் படையெடுத்து வந்தப்போ தாவீது கோலியாத்து கூட சண்டை போட்டு இஸ்ரேல் மக்களை காப்பாற்றினார். எல்லாரும் நினச்சாங்க ஒரு சின்ன பையன் எப்படி போரிட முடியும் அப்படின்னு. ஆனால் தாவீது ஒரு சின்ன கல்லை கவனில் வச்சு கோலியாத்தோட நெத்தியில் அடித்து அவனை சாய்ச்சிட்டான். நம்மளையும் எல்லாரும் இப்படி தான் சின்ன பையன் சொல்லுவாங்க, திறமை இல்லாதன்னு சொல்லுவாங்க. நம்ம அதோட தோண்டு போயிடக்கூடாது. எந்த ஒரு செயலையும் துணிச்சலாக செய்யணும். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.